நீங்க பிடிச்சி செய்யற வேலையே பிடிக்காம போயிடும். வேலைக்கு போறதே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், வேலை பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, சாயங்காலத்துக்கு மேல இது சொமேட்டோவோ ஸ்விக்கியோ ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க. இது இப்போ ஒர்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வரும். இப்போ இந்த பைய வந்து சாயங்காலம் பார்க்குற ஒர்க்கு பார்க்கலாமா பார்க்க கூடாதா? நிறைய பேர் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த வேலை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. ப்ரோ, வீட்டுக்கு வந்தது கூட ரெண்டாவது, அந்த வேலையை சப்மிட் பண்ணிட்டு வண்டி அடிக்கிறதே எனக்கெல்லாம் ஞாபகம் வருது. ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்ட்டு பாஸ்ட் 3 வீடியோஸ்ல பார்த்தோம். அதுக்கான 3 ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கலைன்னா அந்த வீடியோஸ்ல போய் பாருங்க. இந்த வீடியோல அதுக்கான 4th ஸ்டெப் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, 4th ஸ்டெப் சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட். அப்படின்னா ப்ரோ, அப்படின்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த வேலை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. ப்ரோ, வீட்டுக்கு வந்தது கூட ரெண்டாவது, அந்த வேலையை சப்மிட் பண்ணிட்டு வண்டி அடிக்கிறதே எனக்கெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ, இந்த வீடியோ கரெக்டா வருமா, அப்லோட் ஆயிருமா? ஆமா, அந்த பயம் இருக்கும், அந்த ஒரு பதற்றம் இருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும். அப்போ இங்க என்ன ஆகும்னா, அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நேத்து பண்ணது சரியா இருக்குமா இருக்காதோ அந்த ஒரு பயம் இருக்கும். அப்ப நீங்க சைக்கலாஜிக்கலா அட்டாச் ஆகிருக்கிறீங்க. அந்த வேலையில இருந்து நீங்க வந்து டிட்டாச் ஆகலாம். அதாவது உளவியல் ரீதியா நீங்க வந்து வேலையில இருந்து வெளியே வரல, சும்மா பிசிக்கலா நீங்க ஆபீஸை விட்டு வெளியே போறீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்க உடல் மட்டும்தான் அங்க இருந்து நகருது. ஆனா உங்களுடைய உளவியல் ரீதியா உங்களுடைய மூளை அதையே யோசிச்சுட்டே இருக்கு. ஸோ இது நடந்துட்டே இருந்தா இந்த ஆக்குபேஷனல் பேர்ன் அவுட் அப்படின்ற அந்த நோய் வந்து தீவிரம் அடைஞ்சிரும். அப்ப இது வந்து என்ன நடக்கும்னா, அடுத்து போக போக உங்களுக்கு நீங்க பிடிச்சி செய்யற வேலையே பிடிக்காம போயிடும். வேலைக்கு போறதே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், வேலை பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அதே மாதிரி உங்க எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆன மாதிரி, இதை பார்க்கணுமா அப்படின்ற எண்ணம் ஒண்ணு, அது உடல் ரீதியாகவும் இருக்கும், மன ரீதியாகவும் இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த வேலை மேல ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து உருவாகிரும். அதாவது நம்ம என்ன பண்ணி என்ன சாதிச்சிட போறோம், என்ன பண்ணாலும் ஒரு சலிப்புத்தன்மை அந்த மாதிரி வந்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துரும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு வேலையை விட்டு நம்ம வெளியே வரோம்னா உடல் ரீதியா மட்டும் வராம உளவியல் ரீதியாவும் அதை விட்டு வெளியே வரணும். அதுதான் சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட் அப்படின்றது. அப்படி உடல் ரீதியா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சில முறைகள் இருக்கு. அதுதான் வந்து டிரான்சிஷன் ரிச்சுவல் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்குவோம். வீட்டுக்கு வரும்போதே மியூசிக் கேட்டுக்கிட்டே வர்றது. ஆமா, வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு பாட்டு கேட்கறது. அடுத்து வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுல நீங்க கம்ஃபர்டபுளா எந்த ட்ரெஸ் இருக்கணும் அந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும். நீங்க குளிச்சா உங்க ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகும். அப்ப வந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டுதான் இருக்கும். ப்ரோ, இதுலயே எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது எதனால வந்துச்சு? அதாவது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஜாப் வந்து ஒரு மாதிரி ஓகே சாட்டிஸ்ஃபைடு, இது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம வருவோம். நம்ம ஒர்க்கே நம்மளே ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். இருந்தாலும் நமக்கே ஸ்ட்ரெஸ் வருது, ஐயோ இது வேணாம்னு சொல்லிடுறாங்களோ, ஒரு நெகட்டிவ் வந்துருமா அப்படின்ட்டு. அப்ப அது எதனால வருதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படும் போதோ அல்லது அதன் மேல ஒரு எதிர்பார்ப்பு வைக்கும் போதோ, அப்ப நம்ம மூளையில இருக்கக்கூடிய அமிக்டாலான்ற ஒரு பகுதி அது வந்து அலற ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். குறிப்பா நமக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இது என்னன்னா, இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வழியா தான் நம்மளுடைய முக்கியமான சில ஹார்மோன்ஸ், குறிப்பா சொல்ல போனா நோர் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஹார்மோன் இருக்கு. இது நோர் அட்ரினலின் அப்படின்னும் அழைக்கப்படும். இப்படின்னா என்னன்னா, நம்ம மூளை, அதுக்கப்புறம் நம்மளுடைய இதயம், நம்மளுடைய நுரையீரல், இது எல்லாத்தையுமே பதற்றமா வச்சுக்கும். குறிப்பா வந்து இதய துடிப்பை வேகப்படுத்துறது, அதுக்கப்புறம் நம்ம சுவாசிக்கிறோம்ல அந்த நுரையீரலுடைய அந்த செயல்பாட்டை வேகப்படுத்துறது, இதெல்லாம் இந்த ஹார்மோன் வந்து செய்யும். அமிக்டாலா சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்மோனான இந்த நோரெபினெஃப்ரின். சோ இது வந்து மூளைக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுக்கும். அதாவது
மனசுல ஏதாவது ஒண்ணு ஓடிட்டே இருக்கும் இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆயிட்டாலே. அப்ப நீங்க வந்து ஒன்ஸ் அந்த வேலையை விட்டு வெளியே வரும்போது மியூசிக் கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகாது, இந்த நோரெபினெஃப்ரின் அப்படின்றது. அதுக்கு மாறா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ், உதாரணத்துக்கு செரிட்டோனின் மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அது வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைடா வச்சிருக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்க பாட்டு கேட்கும் போது நல்லா உங்களுடைய மூளையில டோபமின் மாதிரியான ஹார்மோன்ஸும் வந்து சுரக்கும். இதெல்லாம் வந்து உங்களை கூல் பண்ணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதை நினைக்கிறீங்க, வெளியே வரும்போதே அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நினைப்போட நீங்க வெளியே வர்றீங்க. அப்படி வெளியே வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த நோரெபினெஃப்ரின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுரக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஹார்மோன் சுரந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பயம் வரும். ஏன்னா மூளையில வந்து இது வந்து தவறான நிறைய எண்ண ஓட்டத்தை வச்சிருக்கும். அதே மாதிரி அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது ஒரே விஷயத்த நினைக்க வைக்கிறதுக்கும் அந்த விஷயத்திலேயே நம்மளை இருக்க வைக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் வந்து காரணமா இருக்கு. இதை இப்படி புரிய வைக்கலாம். இப்ப நீங்க ஒரே ஒரு தடவை சைக்கிள் பெடல் அழுத்துறீங்க, அது என்ன ஆகும், சைக்கிள் கொஞ்சம் தூரம் நகர ஆரம்பிக்கும், வீல் சுத்தும். இப்ப மறுபடியும் அந்த பெடல் அழுத்தினா வீல் சுத்தும். அந்த மாதிரிதான் நீங்க ஒரே ஒரு முறை நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த அமிக்டாலா அலறிச்சுன்னா இந்த ஹார்மோன் வந்து சுரந்துரும். இப்படி நோரெபினெஃப்ரின் ஹார்மோன் வந்து ஒரு முறை சுரந்துட்டா போதும், அது மறுபடியும் நமக்கு அந்த மூளையில பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சுழற்சி மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சோ இப்படி நடந்துட்டே இருக்கிறனால நம்மளால அதை விட்டு வெளியே வர முடியாம அதையே தொடர்ந்து நம்மளை அறியாமலே அந்த விஷயத்தையே அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது அதிலே இருந்து அதையே கவனிச்சு அதை பத்தியே நினைச்சு பயந்துட்டே இருப்போம். சரி ப்ரோ, இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்படி சொல்றீங்க, ஆமா ஆபீஸை விட்டு வெளியே வந்தோடனே இதாகுதுன்ட்டு, அதுக்கு நீங்க சொன்னது வந்து பாட்டு கேட்கறது சொன்னீங்க. பட் நம்ம இப்ப பைக் டிரைவ் பண்ணல நம்ம சாங் வந்து ஹியர் பண்றது ஒரு மாதிரி அது தப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அதுக்கு பதிலா வேற என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு அதாவது ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து பைக்ல வந்ததுக்கு அப்புறம் அப்ப கூட நீங்க ஆபீஸ கூட நினைச்சுக்கோங்க. ஆனா வீட்டுக்கு ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பைக்ல போகும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு, அதனால ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி கூட நடக்கும். சோ நீங்க பாட்டு கேட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்றது நீங்க பைக்ல வரும்போது நான் சொல்லல. நீங்க இப்ப ஒரு பப்ளிக், அதாவது பொதுவா இருக்கக்கூடியதை பயன்படுத்துறீங்க, ஒரு பஸ்ல வரீங்க, அதாவது இல்லைன்னா அப்பதான் நீங்க வந்து பாட்டு கேட்கணும். மத்தபடி நீங்க வந்து பைக் ஓட்டிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டே வரலாம், அந்த மாதிரி மாத்திரலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சட்டையை கலட்டுறது, அது மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது நம்மளுடைய உடம்புலயே எப்படி நான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொன்னேன், ஃபைட் ஆர் ஃப்ளை, அதாவது நம்மளோட ஒரு போராட்டத்திலேயே வச்சிருக்கிறது நம்மளுடைய மன ஓட்டத்தை ஒரே இடத்துல அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு உண்டான ஹார்மோன் சுரக்கிறது, அதுக்கெல்லாம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து காரணமா இருக்கு. அதே மாதிரிதான் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுடைய உடம்புல இன்னொரு நரம்பு மண்டலம் இருக்கு. இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ், அதாவது நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கும் நம்மளுடைய செரிமானம் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் காரணம். இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப நீங்க வந்து பாட்டு பாடிட்டே பைக் ஓட்டிட்டு வரும்போது அல்லது பாட்டு கேட்டுட்டே பஸ்ல வரும்போது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அமிக்டாலான்ற பகுதி அலறாது. எப்ப நீங்க பாட்டு பாடவோ அல்லது பாட்டு கேட்கவோ ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நம்மளுடைய மூளை என்ன நினைக்கும்னா, நம்ம வேலையை விட்டு வந்துட்டோம், இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல, அதனாலதான் பாட்டு கேட்கிறான், இல்லைன்னா அதனாலதான் பாடிட்டே வர்றான் அப்படின்னு நினைச்சுக்கோம். அப்ப நம்மளுடைய உடம்புல வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது மூளையில ஆரம்பிச்சு நுரையீரல், இதயம் அப்படின்னு கடந்து போகும். இந்த வேகஸ் நர்வ் எப்படி வந்து அமிக்டாலான்ற பகுதி வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை அடிச்சு எழுப்பி நம்மள மன அழுத்தத்துக்குள்ள தள்ளுதோ, அதே மாதிரி வேகஸ் நர்வ் இது தூண்டப்படும். இது தூண்டப்பட்டா என்ன நடக்கும்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அதன் மூலமா பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் சுரக்கும். நமக்கு வந்து செரட்டோனின், அதுக்கப்புறம் டோபமின், அசிட்டல் கோலின், இது மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துரும். இதெல்லாம் என்ன பண்ணும்னா, உதாரணத்துக்கு அசிட்டல் கோலின் இது வந்து அட்ரினலினுக்கு ஆப்போசிட். அதாவது அட்ரினலின் வந்து என்ன பண்ணும்னா நேரா வந்து இதய ஓட்டத்தை, அதாவது இதய துடிப்பை வேகப்படுத்தும், நம்ம சுவாசிக்கிறத வேகப்படுத்தும். ஆனா அதே சமயம் அசிட்டல் கோலின் வந்து இதய துடிப்பை சீராக்கும், மெதுவாக்கிரும். அதே மாதிரி நுரையீரல்ல அதனுடைய செயல்பாடு, நம்ம மூச்சு வேகமா இழுக்கிறதையும் சீராக்கிரும். ஸோ அட்ரினலினுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஒரு மருந்து மாதிரி அசிட்டல் கோலின்.
அது வந்து உற்பத்தி ஆயிரும் எப்ப இந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போது. அதே மாதிரிதான் இன்னொரு ஹார்மோன் நான் சொன்னேன், செரோட்டோனின். அது வந்து மன ஓட்டத்தை, நான் சொன்ன அந்த நோரெபினெஃப்ரின், அது வந்து மனசுல அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஏற்படுத்தி அந்த வேலையை நினைக்க வைக்கும். ஆனா செரோட்டோனின் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப எந்த வேலையும் இல்லை, நம்ம நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்ற சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துரும். சோ அந்த ஹார்மோனுக்கு எதிராக செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். இப்ப இதுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்னா வேகஸ் நர்வ் தான். வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகணும். அந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்ரெஸ் மாத்துறது, பாட்டு கேட்டுட்டே வரதெல்லாம் பண்றோம். ப்ரோ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, பாட்டு பாடுறது, ட்ரெஸ் மாத்துறது, குளிக்கிறது, ஆமா, இதுல எல்லாம் எப்படி ப்ரோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது? அதுதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க குளிக்கிறீங்கன்னா நம்மளுடைய உடம்பு அதை எப்படி ஏத்துக்கும்னா, நீங்க கண்டிஷனிங்கா அதை டெய்லி வந்து பண்ணும்போது, கன்சிஸ்டண்டா அதை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்ப நம்ம வேலையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் குளிக்கிறோம், வேலையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் குளிக்கிறோம் அப்படின்றது மூளையில வந்து பதிவாகும். அப்ப மூளை எப்படி நினைச்சுக்கும்னா, அப்பாட குளிக்கிறான், அப்ப இனி வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கும். இப்படி நினைக்கும் போதுதான் அந்த வேகஸ் நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆயிரும். எப்படி வந்து நம்ம பார்த்து இவ்வளவு வேலையா அல்லது இன்னும் வேலை இருக்கா அப்படின்னு நம்ம பயப்படும் போதெல்லாம் அமிக்டாலா வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ, அதே மாதிரி நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கும் போது வேகஸ் நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆயிரும். குளிக்கிறது மட்டும் தான் பண்ணணுமா ப்ரோ, இல்ல வேற என்னன்னாலும்? உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க வேலையை விட்டு வந்த உடனே பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, பாட்டு பாடுறது, இல்லைன்னா பாட்டு கேட்கறது நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மூளைக்கு நம்ம தெரியப்படுத்துறது இப்ப எந்த வேலையும் இல்லைன்னு. அது மூளைக்கு தெரிஞ்சிட்டாலே வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆயிரும். அது ஸ்டிமுலேட் ஆயிட்டாலே பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். அப்ப அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது நம்ம பாசிட்டிவா போவோம். நமக்கு இந்த ஆக்குபேஷனல் பேர்ன் அவுட் அப்படின்றதே அந்த நோயே இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றதன் மூலமா வெளியே வந்திருக்க முடியும். அப்ப நம்ம பிடிக்காத வேலையை கூட நம்ம வந்து பிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே நமக்கு பிடிச்சது, ஒரு சில பேர் வந்து இப்ப மறுநாள் வேலையை வந்து முந்தின நாளே பாக்குறாங்கல்ல, அது என்ன ப்ரோ? அது உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதாவது ஒரு வேலை இருக்கு, அது அடுத்த நாள் வேலையை நீங்க இன்னைக்கே பண்றீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து அடுத்த நாள் வேலையை இன்னைக்கே பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். ஆமா, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம போன வேலையை முடிச்சா ஃப்ரீயா இல்ல. ஆனா நான் இந்த சீரீஸ்லயே ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேன், 90 மினிட் ரூல் அப்படின்னு. 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் இருக்கணும்னு. இப்ப நீங்க நாளைக்கான வேலையை இன்னைக்கே செய்யும் போது உங்களுக்கு இன்னைக்கான வேலையும் இருக்கு, நாளைக்கான வேலையும் சேர்ந்து இருக்கு. இல்ல ப்ரோ, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, அவங்க வந்து நாளைக்கு வீடியோ எடுக்கணும். அந்த நாளைக்கு வீடியோ எடுக்கிற கண்டென்ட்டை முந்தின நாள் நைட்டே பார்த்து வச்சிட்டாங்க. அந்த நீங்க சொன்னீங்கல்ல மைண்ட் டைவர்ட்டுக்காக குளிக்கிறது, மியூசிக் கேட்கறது, அதுக்கு பதிலா இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றத இப்பே முன்னாடியே கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது கரெக்டா இல்ல எப்படின்னு கேக்குறேன்? அது கரெக்டா ஒரு பக்கம் வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு பாசிட்டிவ், நாளைக்கான வேலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, இன்னும் நம்ம எம்ப்ளாயியா தான் இருக்கோம், இல்லைன்னா இன்னும் நம்ம ஓனரா தான் இருக்கோம். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் வீடியோல நம்மளுடைய மூளை வந்து நமக்கு நிறைய நிலை இருக்குன்னு கருதி வச்சிருக்கு. ஒண்ணு வந்து ஆபீஸ்ல எம்ப்ளாயி, இல்லைன்னா ஓனர். வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாவுக்கு பிள்ளை, கணவன் மனைவிக்கு மனைவியோ கணவனோ, குழந்தைகளுக்கு அப்பாவோ அம்மாவோ, இந்த மாதிரி நிறைய நிலைகள் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த கண்டென்ட் பத்தி யோசிக்கிறது, அடுத்த நாள் வேலை இன்னைக்கு முடிப்போன்னு பாக்குறது வந்து இன்னும் உங்களுடைய மூளை எப்படி உணரும்னா, நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறீங்க அப்படின்றதான் உணரும். இதை வந்து ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, கண்டினியூவா இதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அந்த வேலையே நமக்கு பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போக ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. அதை விட்டு நம்மளே வெளியே எப்படா போவோன்ற நிலைமை வந்துடும். இது நிறைய பேர் வந்து என்னவா நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு வேலை இன்னைக்கு செய்யும் போது ஒரு திருப்தி இருக்கு, நாளைக்கு போனா வேலை கம்மி அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, பிரேக் இல்லாம வேலை பார்க்கிறோம். இன்னொன்னு, நம்மளுடைய மூளை நம்மளுடைய நிலையை என்னவா நினைக்கும். வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வேலை பார்க்கிறோம்னா, அப்ப வீட்டுல இருக்கும் போதும் உங்க மூளை உங்களை வந்து ஒரு எம்ப்ளாயியா தான் பார்க்கும், ஒரு வேலைக்காரனா தான். அப்ப உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸை இல்லைன்ற மாதிரி உங்க மூளை எடுத்துக்கும்.
அப்ப அதிகப்படியான மன அழுத்தம் வந்து கிரானிக்கா ஏற்படும். இப்ப தற்காலிகமா இல்லைன்னா கூட காலப்போக்குல அது பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். அதுவே உங்களுடைய ஆக்குபேஷனையே நீங்க எதிர்க்கக்கூடிய நிலையை வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த 4வது பாயிண்டான சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட், ஒரு வேலை நீங்க பண்றீங்கன்னா அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதை முழுசா மறந்து அதுல இருந்து வெளியே வர்றது தான் இந்த ஆக்குபேஷனல் பேர்ன் அவுட்டுக்குள்ள சிக்காம இருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான வழி. அப்படியே சிக்கியிருந்தாலும் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான வழியும் கூட. இப்ப இன்னும் ஒண்ணே கேக்குறேன். இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கான். சரியா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சாயங்காலத்துக்கு மேல இது சொமேட்டோவோ ஸ்விக்கியோ ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க. காலையில பாக்குற ஒர்க்குக்கும் ஆஃப்டர்நூன் பாக்குற ஒர்க்குக்கும் சம்பந்தமே இல்லை. பட் ஆனா அந்த ஒர்க்குன்றது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இப்போ ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வரும். இப்ப இந்த பையன் வந்து சாயங்காலம் பாக்குற ஒர்க் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? நீங்க ஃபுட் டெலிவரி சொல்றீங்கல்ல, அப்படி போக ஆரம்பிக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து எமோஷனலா வந்து நிறைய டாஸ்க் இருக்கும், அதாவது யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபுட் டெலிவரின்றது அதிகமா மூளைக்கு வேலை கொடுக்காத விஷயங்கள். அப்ப நீங்க ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது பாட்டு பாடிட்டே போக முடியும். என்ன அங்க ஒரு பிரச்சனை இருக்கும்னா இந்த நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரு டார்கெட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மற்றபடி இந்த ஃபுட் டெலிவரி பண்றதுனால பெருசா எந்த பாதிப்பும் வந்து வராது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க நிறைய இடத்துக்கு போவீங்க, நிறைய மனிதர்களை பார்ப்பீங்க. இந்த ஃபுட் டெலிவரின்றது ஒரு வேலையாவே எடுத்துக்காம அதை உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், நீங்க தனியா டிராவல் பண்ணா அது மாதிரிதான் எடுத்துக்கும். ஸோ ஃபுட் டெலிவரி இதையும் நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுவே காலையில இருந்து ஃபுட் டெலிவரி தான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சலிச்சு போகும். ஏன்னா ஒரே விஷயத்த பண்றோம், நிறைய டார்கெட் அடுத்தடுத்து வருது, ஸோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னு. அதுக்கு நிறைய நம்ம முந்தின வீடியோக்குள்ளேயே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். மைக்ரோ கோல்ஸா எப்படி பிரிக்கணும், 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், அதனால என்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் அதை பாக்குறதன் மூலமாவே நிறைய ஆன்சர் அதுலயே வந்து. இப்ப அந்த ஃபுட் டெலிவரி பண்ணல அவன் வந்து அந்த சைட்லயே மைண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, கண்டென்ட் கிரியேஷனை இதுக்குள்ள கொண்டு வரலாமா? ஏன்னா இப்போ நமக்கு அந்த கண்டென்ட்ன்றது ஒரு செகண்ட்ல ஸ்பார்க் ஆகும், அதை வந்து கண்டென்ட்டா நம்ம மாத்திடுவோம். அப்ப அந்த ஃபுட் டெலிவரி பண்ண போயில அந்த கண்டென்ட்டா யோசிக்கலாமா யோசிக்க கூடாதா? எனக்கு கேள்வி புரியல, இன்னொரு தடவை. இப்ப வந்து ஃபுட் டெலிவரி பண்றான் ப்ரோ, பைக்ல ரைட் போய்கிட்டு இருக்கான். அவனோட கண்டென்ட் வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலோ இல்ல மியூசிக் சேனலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த பைக் ரைடு ஓட்டிக்கிட்டு இருக்கையில அவனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு கண்டென்ட் வருது. அதை வந்து அவன் அந்த கண்டென்ட் ஓரியன்டா அந்த கண்டென்ட்டா அந்த பைக் டிராவல்ல டெவலப் பண்ணலாமா? டெவலப் பண்றதுக்கு பதிலாக அது என்ன பண்ணலாம்னா 2 விஷயமா ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு, அப்போதைக்கு எழுதி வச்சுக்கலாம். இல்ல எழுதி வச்சுக்கிட்டா உங்க மைண்டுக்கு என்ன தோணுன்னா இதை மறந்தா கூட பரவாயில்ல அப்படின்றத மூளை ஏத்துக்கும். அப்ப உங்களுக்கு அதையே மறுபடியும் நினைச்சிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதை நீங்க மனசுலயே போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை இன்னும் டெவலப் பண்ணிட்டே போனா என்ன நடந்துரும், அடுத்த நாள் நீங்க கண்டென்ட் யோசிக்கும் போது அது வராது. அந்த டைம்ல அதாவது நீங்க தேவையில்லாத நேரத்துல கண்டென்ட் வருதுன்னு அதை யோசிச்சு அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையான நேரத்துக்கு நீங்க உட்காந்து பார்த்தா கூட நீங்க உணர்ந்திருக்க முடியும். 2 மணி நேரம் ஆனா கூட என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னே தெரியாம போகும். அதாவது 2 விதமா இருக்காங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஏதோ ஒண்ணு எடுத்து ஏதோ ஒண்ணு போடுவோம், வீடியோ போட்டா போதும்னு இருக்காங்க. அவங்கள பத்தி நான் பேசல. ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உட்காந்து யோசிச்சா வரும். ஆனா இந்த மாதிரி பைக் டிராவல் பண்ணும் போதோ அல்லது நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதோ ஞாபகம் வரும். சோ அந்த மாதிரி வர்றத வந்து அப்போதைக்கு அப்ப எழுதி மட்டும் வச்சுக்கலாம், டெவலப் பண்ண வேண்டாம். அதை வந்து நீங்க ஆபீஸ் போகும்போதோ அல்லது அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கும் போது நீங்க டெவலப் பண்ணா இது வந்து லாங் டர்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நீண்ட காலம் நீங்க வேலையில ரொம்ப ஆர்வத்தோட செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஆனா நிறைய பேர் இதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அப்ப யோசிக்கும் போது அப்பவே கண்டென்ட் வந்தா அப்பவே டெவலப் பண்ணுவோம், அப்பவே இது பண்ணுவோம். ஆனா அப்படி ஆகும்போது என்ன நடக்கும்னா தூக்கமின்மை வரும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மறுபடியும் ட்ரிகர் ஆயிரும். அப்ப வந்து தூக்கமின்மை வரும். தூக்கமின்மைனால உடம்பு பாதிக்கும், உடம்பு பாதிச்சா மனசு பாதிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க வேலையே உங்களுடைய உடம்பை கெடுத்துற மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நமக்கு வேலை முக்கியமா உடம்பு முக்கியமானா உடம்பு தான் முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட் வந்து அப்படி யோசனை வருது அப்படின்னா கூட அதை நம்ம அப்போதைக்கு ஒரு குறிப்பா எடுத்து வச்சுக்கலாம். அதை டெவலப் பண்றதுல அதுக்குன்னு நேரம் இருக்கும் போது நம்ம செலவு பண்ணும் போது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கே வராம இருக்கும். பிளஸ் அந்த வேலையில உங்களுக்கு சலிப்பும் வராம இருக்கும்.
ஓகே ப்ரோ. ஓகே, இந்த வீடியோல நம்ம 4th ஸ்டெப் என்னன்னு பாத்துக்கிட்டோம். அடுத்து ஃபைனல் எபிசோட் 5th, அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். தேங்க்யூ.